லத்தி சார்ஜ் பண்ண போலீஸை பார்த்து கேட்குறேன், அந்த கரூரில் இருக்கிற பொதுமக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? கோடிக்கணக்கில் கொள்ள அடித்தாங்களா? இல்லை அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஏதாவது ஊழல் பண்ணாங்களா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு நெரிசலான ஆயிரக்கணக்கான மக்கள் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே பெண்கள் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத இந்த நேரத்தில் லத்தி சார்ஜ் நாம் பண்ணால் அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்க பார்ப்பீங்க, டிஎம்கேக்கு பிடிக்காதவங்க பார்ப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். டிஎம்கே இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். டிவிகே கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐ ஆம் நாட் ஈவன் அ விஜய் ஃபேன் ஆக்சுவலி. நான் வந்து சினிமாவில் கூட எனக்கு அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆன்லைனில் நியூஸ் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து பேச ஆரம்பிங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ ஒரு கரூரில் நடந்த விஷயம் நாளைக்கு நம்ம தெருவில் நடக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கலாம். ஸோ கிரியேட் அவேர்னஸ். நிறைய பேர் இருக்கீங்க, படித்தவங்க மட்டும் இல்லை, அரசியல் அறிவு உள்ள படிக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் யோசித்து பேசுங்க. மக்கள் உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் டிஎம்கே ஆட்சிக்கு வரவே கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் தெளிவாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஜெய்ஹிந்த்.